ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 37 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த 3 கடவுள்கிட்ட தப்பிச்சு போகும்போது அந்த 3 கடவுள் நம்ம ஹீரோவை அவங்களோட ஒவ்வொரு வித்தியாசமான பவர் மூலமாக அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் எல்லாமே நம்ம ஹீரோ மேலே பட்டு ரத்தமெல்லாம் தெரிக்கும். அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஃபயர் பால் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ கீழே இறங்கி செம ஸ்பீடாக ஓடி போயிட்டே இருப்பார். அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டு, டேய் நீ எவ்வளோ தூரம் ஓடி போனாலும் நான் விட்டுருவேன், உன்னைய நீ என் கைக்குள்ளேயே தாண்டா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் துரத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட காதுல கேத்ரின் இதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி அந்த ஆர்யா பொண்ணு, நீங்க எனக்கு ஆர்டர் கொடுங்க சங்கு, நான் அதுல ஒருத்தவங்களை கண்டிப்பா பிடிச்சி வச்சிட முடியும், எனக்கு ஆர்டர் கொடுங்க, நான் செய்வேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் உடனே செய்ன்னு சொன்ன உடனே அந்த ஆர்யா பொண்ணு காட் ஆஃப் டார்க்னஸோட பவரை யூஸ் பண்ணி உடனே அங்க இருந்து அவளுக்கு எங்க வேணுமோன்ற மாதிரி டெலிபோர்ட் பண்ணுவா. கரெக்டா அந்த 3 கார்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற அந்த கிளம்சி கார்டு இருக்கான் பாருங்க, அவனை அப்படியே அவளோட டார்க்னஸ் பவர் மூலமா இழுத்து, டேய் காட் ஆஃப் டார்க்னஸ் பவர்னா உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன்டா, சங்கு கிட்டே உங்களுக்கு வேலையை காட்டுறீங்களா, உங்களுக்கு நான் உதுறேன்டா சங்குன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்சி கார்டை அவளோட டார்க்னஸ் பவர் மூலமாக அவளோட டார்க்குள்ளே இழுத்து வச்சுக்குவா. அதை பார்த்துட்டு அங்கே மிச்சம் இருக்கிற 2 பேரும், என்னது அந்த பழங்காலத்து கடவுள் டார்க்னஸ் இங்கே வந்திருக்காங்களா, அவங்களோட பவர் எப்படி இவன் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த 2 கார்டையும் பார்த்து, உங்களை 10 எண்டத்துக்குள்ள மொத்த கதையும் நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறதை பார்த்துட்டு அந்த ஆக்வர்ட் கார்டு, ஓ உனக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால இவ்வளோ திமிரா பேசுறியா, உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி விஷத்தை கொடுத்தானோ அதே மாதிரி உன்னையும் கொள்றேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ தான் அட்டாக் பண்ணியா, அவங்களுக்கு நீ தான் பாய்சன் கொடுத்தியா அப்படி சொல்லிட்டு கோமா கேட்டோன்னே அதுக்கு அந்த ஆக்வர்ட் கார்டு, ஆமாண்டா நான் தாண்டா கொடுத்தேன், அதே மாதிரி நீயும் சாக போற, கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவனை சீக்கிரமா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செத்துட்டாதான் இவங்க நினைக்கிறா. ஆனா அந்த முதலாம் காரணம் 2ஆம் காரணம் சாகல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி நீ பேச வேண்டியது எல்லாத்தையுமே கடைசியாக பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த ஆக்வர்ட் கார்டு, என்னது புரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பா. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த ஹோலி மானா கிறிஸ்டல்ஸ் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணதில் ஒரு கடவுள் சக்தி கிடைக்கும், அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோட லுக்கு இப்போ சேடோ மோனார் சஞ்சினு மாதிரி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கறதுக்கே அந்த சேடோ சூட்டு வெறித்தனமாக இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் முடிப்பாங்க, இந்த அளவுக்கு ஒரு பவர் எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சேடோ மோனார் சஞ்சினுவோட சேடோ சூட்டை வச்சுட்டு, உங்கள் கதையை இதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன்டா, டெத்து கடவுளோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த மானா பவரை வெளியே கொண்டு வர அங்கே 2 பேரால் அசைய முடியாமல் அப்படி, என்னது இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவரா, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் மிசரி உடனே நான் அவனை அட்டாக் பண்ணி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த வாட்டர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி அவனோட கையை வெட்டிட்டு அந்த பக்கம் போய் சும்மா மாசா நின்று அவனுக்கு 2 பேரையும் பார்த்துட்டு, டேய் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே கையை வச்சிருக்கீங்க, உங்களோட சாவு ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போது இல்லை, வலிச்சு வலிச்சு துடிச்சு சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு மல்டிபிள் கட்டு போட சும்மா சரசரன்னு அங்கே போய் அட்டாக் பண்ணு பாருங்க. அங்கே இருக்கிற அந்த 2 கார்டையும் சும்மா வெட்டி வீசும், அவனுக்கு வழியில கதறுவானுங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கடவுளோட சூட்டை போட்டுக்கிட்டு அந்த ஆக்வர்டு கார்டு கிட்ட போக நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு இப்போ இக்ரிஸ் மாதிரியே இருப்பான். அங்கே ஆக்வர்டு கார்டு சாகர நிலைமையில போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த டவர் ஒரு பெரிய மான்ஸ்டரை கிரியேட் பண்ணியிருக்கு, நீ ஒரு பயங்கரமான மான்ஸ்டரா, ஒரு வழியா இந்த டவரோட ஆசை நிறைவேற போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது டவரோட ஆசை நிறைவேற போகுதா அப்படின்னு அந்த டவரோட ஆசை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன 2 கடவுளோட ஆத்மாவை நம்ம ஹீரோ எடுத்துக்குவான். அப்புறமா அந்த ஆரியா கிளம்சி கார்டை பிடிச்சி வச்சிருந்தவ இப்போ ரிலீஸ் பண்ணி விட அந்த கிளம்சி கார்டு, ஐயோ என்னடா இவ இவ்வளோ பயங்கரமான ஆளா இருக்கா, முதல்ல இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிறத அவன் பார்க்க மாட்டான். நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு மரத்துல கட்டி வைக்க அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் நான் எவ்வளோ பெரிய கடவுள் தெரியுமாடா, என்ன இந்த மரத்துல கட்டி வைப்பியா, கட்டை அவுத்துட்டேன்னு அவ்வளோதான் அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, டேய் அமைதியாடுறா, நான் மற்ற 2 பேரையும் கொண்டுட்டேன், நீ ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்து டபால் நான் மூஞ்சில் அடிக்க அவன் மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி வீங்கி போயிடும். நம்ம ஹீரோவோ, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, ஆமா இந்த டவரை பற்றி என்ன நினைக்கிற, டவரை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்ல. அதை கேட்டு அவனும், டவரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதை பற்றிலாம் ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயி, டேய் இப்போ நீ எங்கே இருக்கிற, யார் முன்னாடி இருக்கிறன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதை பார்த்துட்டு, ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது கேளுங்க, எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கன்னு சொன்னும் போது நம்ம ஹீரோவும், சரி அப்படின்னா இந்த பெரிய ட்ரீ டவரை பற்றி சொல்லுன்னு சொன்னோன்னே, சரிங்க சொல்கிறேன், அதாவது இந்த ட்ரீ டவர் எந்த மாதிரி உருவாக்குனாங்கன்னா
ஒரு உண்மையான டவர் நீங்க போனீங்கல்ல அந்த டவரை மாடலா வச்சுதான் இங்க இவ்வளவு பெரிய ட்ரீ டவரை கட்டுனாங்க. இதை கட்டின உடனே எங்களை மாதிரியான காட்ஸுக்குலாம் இன்விடேஷன் வந்தது. எங்களோட பவருக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒவ்வொரு ஃப்ளோரை எடுத்துக்கிட்டோம். இதுல யார் ஜெயிச்சு கடைசியில வராங்களோ அவங்க எந்த கார்டு மூலமா ஜெயிச்சாங்களோ அந்த கார்டுக்கு ஒரு பவர் கிடைக்கும், அங்க பிளேயருக்கும் ஒரு பவர் கிடைக்கும். அது என்னன்னா அட்மினோட பவர் அத்தாரிட்டி எல்லாமே அவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் சொன்னோடனே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு அட்மினை சூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்ததா காட் ஆஃப் டார்க்னஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது அதுக்கு அவன் காட் ஆஃப் டார்க்னஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சதுலாம் அவ 7 பழமை வாய்ந்த கடவுள்கள்ல ஒருத்தி அவ்வளவுதான். ஆனா நீ இப்ப அந்த காட் ஆஃப் டார்க்னஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்க போல தெரியுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ கண்டிப்பா உன்னை முழுசா முழுங்கிடுவா. அப்ப நீ அதுக்கு தயாரா இருக்கணும். இந்த இருள் எல்லாம் எப்படின்னா வெளிச்சம் போய் இருள் வந்தாதான் அந்த காட் ஆஃப் டார்க்னஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் இந்த இருளை உலகமே சூழும். அப்பதான் அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் சந்தோஷமா சிரிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்தா கரைஞ்சு போயிடுவான். ஏன்னா இந்த சீக்ரெட் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சீக்ரெட்டா சொன்னா அப்படின்னா சிஸ்டம் இவனை ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் பண்ணிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனை எரேஸ் பண்ணிடுச்சு. நம்ம இரவு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பயங்கரமா தீவிரமா சின்சியரா யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண அடுத்த சைட்ல ஆர்யா நம்ம ஹீரோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அந்த கிளம்சி கார்டு எப்படியோ என்னோட பிடியிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். எல்லாம் என் தப்பு தான், என் மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஆர்யா பார்த்து ஏன் என் காலில் விழுந்துட்டு இருக்க, நான் அவனை பிடிச்சிட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஏன் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த ஆர்யா நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க உண்மையிலுமே பெரிய ஆளு தான், உங்களை மாதிரி பலசாலி கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புகழ்ந்து தள்ளிட்டு இங்க பாருங்க எனக்கு நிறைய மந்திர துண்டுகள்லாம் கிடைச்சிருக்கு, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோட்ட கொடுத்த உடனே அதை நம்ம ஹீரோ எடுத்து ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஒரு கோல்டன் கப்பா மாறிடும். அந்த கோல்டன் கப் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க உடனே லேபிரிந்த் கோவிலுக்கு போகலாம். அங்க எல்லா கடவுளும் இருப்பாங்க, அவங்கள நீங்க சந்திக்கலாம். அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த டவரை மொத்தமா முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்கிரீன் பாப்பாக நம்ம ஹீரோவும் என்னது லேபிரிந்த் கோயில இங்க இருக்கிற எல்லா கடவுளும் அங்க இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க காட் ஆஃப் டார்க்னஸோட அப்பர் சண்டி அந்த ஆர்யா பொண்ணு எங்க இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க முடியாது, நீங்க அந்த கடவுள் இருக்க இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கனால நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வர முடியாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்க கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களை பிரியறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இந்தாங்க இந்த டிக்கெட்டு லேபிரிந்த் எக்ஸிட் டிக்கெட்டு, அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இதன் மூலமா நீங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அந்த டிக்கெட்டை வாங்கி டர்ன்னு கிழிச்சு விட்டுறான். கிழிச்சதுக்கு அப்புறம் ஏன் கிழிச்சான் அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம கேத்தரின் பொண்ணை அப்படியே பூமிக்கு அனுப்பி வச்சிடறான் அந்த டிக்கெட் மூலமா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆர்யா பொண்ணை பார்த்து நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த அப்படின்னு பாராட்டா. அதை கேட்டு அங்க ஆர்யா பொண்ணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. நம்ம ஹீரோ அந்த கப்பை யூஸ் பண்ணி அங்க மற்ற எல்லா கடவுள் இருக்கிற அங்க பெரிய லேபிரிந்த் கோயிலுக்கு உள்ள போவான் பாருங்க. அங்க சுத்தி பார்த்தா எல்லா கடவுளும் அங்கதான் இருக்காங்க. காட் ஆஃப் டார்க்னஸ், டீமன் கார்டு, அந்த பக்கம் பார்த்தா கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி செத்தாங்களே ஆக்வர்ட் கார்டு, கிளம்சி கார்டு, இவங்கெல்லாம் சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது அவதார உடல் தான், இங்க தான் இவங்களோட உண்மையான உடலே இருக்குது. அங்க மத்தியில காட் ஆஃப் ஆறு. இங்க பாருங்க இந்த சங்குக்கு எல்லா உண்மையும் தெரியணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுங்க, எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களும் ஓட்டு போடுங்க, இதுல எந்த ஓட்டு அதிகமாக வருதுன்னு பார்த்துட்டு இவனுக்கு உண்மை தெரியணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு அந்த காட் ஆஃப் ஆர் சொன்னோன்னே அங்க இருக்க எல்லா கார்டும் நம்ம ஹீரோக்கு ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு 81 ஓட்டும், சொல்லக்கூடாது அப்படின்னு 77 ஓட்டும் வருது. அதனால அந்த காட் ஆஃப் ஆர் இங்க 81 ஓட்டு வந்தனால அங்க சங்குக்கு இந்த டவரை பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க லைட் ஆஃப் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு நான் தான் பழங்காலத்து லைட் ஆஃப் கார்டு, உனக்கு உண்மையை சொல்ல போறேன், இந்த டவர்னா என்ன, இது ஏன் உருவாச்சு, இதை பத்தின கேள்வி தானே உன் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு, இப்ப நான் அதை சொல்ல போறேன் கவனமா கேட்டுக்கோ. இந்த டவரோட உண்மையான முக்கியமான நோக்கம் என்னன்னா எங்களை மாதிரியான உண்மையான கடவுள் அது அந்த டவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் அந்த டவர் ஒன்ன சூஸ் பண்ணி மூலமா எங்க எல்லாரையுமே கொல்ல ட்ரை பண்ணுது. அதாவது ஒரு கடவுளும் அதாவது உண்மையான கடவுள் எதுவுமே உயிரோட இருக்கக்கூடாது, அவங்களெல்லாம் கொல்லணும், அதுதான் அந்த டவரோட நோக்கம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மையா, இந்த டவரு உங்களை எல்லாத்தையுமே கொல்றதுக்கு தான் என்ன சூஸ் பண்ணிச்சா, அப்படின்னா நீங்க ஏன் என்ன கொல்லாம இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எல்லா கார்டும் சேர்ந்து என்ன கொல்றது ரொம்ப ஈஸி தான், ஆனா இன்னும் நீங்க என்ன கொல்லாம இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இந்த டவர் உங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கா, அதனாலதான் எல்லாருமே எப்படி இருக்கீங்களா, அப்படின்னா நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எப்பவோ கொண்டிருப்பீங்க, அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த டவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அது எதுக்கு என்ன சூஸ் பண்ணிச்சு, உங்களாத்தையும் நான் எதுக்கு கொல்லணும், எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ எல்லாரும் என்ன கொல்ல ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த காட் ஆஃப் லைட் நம்ம ஹீரோ பார்த்து
இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் என்னது டீலா? அப்படின்னா நான் உங்களுக்காக இந்த டவர் அழிக்கணுமா? அதுதான் உங்க நோக்கமா? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அந்த கார்ட் ஆஃப் லைட்டும் ஆமா நீ எங்க எல்லாத்துக்காகவும் அந்த டவரை அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் என்னது அந்த டவரை அழிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சக்தி வந்தவனும் இல்லை. இப்போ நான் ரொம்ப வீக்காக தானே இருக்கேன். அந்த டவர் என்னோட ரொம்ப பலசாலியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. நான் எதுக்கு அந்த டவருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அங்கே இருக்க கடவுள்லாம் அது உனக்கே தெரியும். அந்த டவர் எப்படியுமே ஒரு மோசமான முடிவு தான் எடுக்கும். அதுக்கு நம்ம எதிராக நின்னாகணும். நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். இந்த டீல் என்னன்னா எங்கள் கடவுள் யாருமே உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. எங்கள் கடவுள் எல்லாருமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். டவரில் நீ சண்டை போடும்போது உனக்கு உதவியாக இருப்போம். ஏதாவது ஒரு கடவுள் உன்னை தொல்லை பண்ணாங்கன்னா நீ அவங்கள கொல்லலாம். அதுக்கான பவரையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். எல்லா கடவுளும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு பவர் அதிகமாக கொடுத்து அந்த டவரை அழிக்கிறதுக்காக நாங்கள் உதவி பண்ணுவோம். அந்த டவரை உன்னால் மட்டும்தான் அழிக்க முடியும். நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீல் போட்ட உடனே அது கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த டீல் நல்லா தான் இருக்கு. நான் இந்த டீலை போட்டுக்கிறேன். டீல் அக்செப்ட் அப்படி நம்ம ஹீரோவை ஒத்துக்குவான். இது செம பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு. நம்ம ஹீரோவை வச்சு மற்ற கடவுளை கொல்றதுக்காக தான் அந்த டவர் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணியிருக்கா. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட என்ன இருக்குது? நம்ம ஹீரோ இந்த கடவுள் கூட சேர்ந்து அந்த டவரை எப்படி அழிக்க போறான்? இதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்ற செம்ம சஸ்பென்ஸா இருக்க போகுது. அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடுல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோடு வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.